ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்கள் நிலா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை உயிரே உன்னாலே மீண்டும் பிறந்தேனே பார்ட் 4. வாங்க கதைக்குள்ளே போகலாம். யாத்ராவை அடித்துவிட்டு தன் கேபினிற்கு வந்த தீரனின் கோபம் அப்பொழுதும் கூட கட்டுக்கடங்காமல் இருந்தது. அதில் அவள் தொட்ட தனது கோட் கூட தன்மேல் இருப்பதை அருவருப்பாக உணர்ந்தவன் அதை வேகமாக கழட்டி அங்கிருந்த சோஃபாவில் வீசி எறிந்தான். பின் தன் சேரில் அமர்ந்தவனின் கோபம் கொஞ்சம் கூட குறையாமல் தான் இருந்தது. அதில் தன் விழியை மூடி அவனின் கோபத்தை கட்டுப்படுத்த முயன்றான் தீரன். அப்பொழுது அவனின் அந்த மூடிய விழிக்குள் திடீரென்று அவன் சற்று நேரத்திற்கு முன் பார்த்த அவளின் கலங்கிய விழிகள் நினைவு வர அதில் ஒரு நொடி திடுக்கிட்டான் தீரன். அதில் வேகமாக தன் கண்களை திறந்தவனுக்கு அவன் செல்லும் பொழுது அவள் சொன்ன சாரி சார், வேணும்னே உங்க மேல விழல, தெரியாம கால் தடிக்கிடுச்சு என்ற சொன்ன அவளின் வார்த்தைகளும் நினைவு வர அதை பற்றி ஒரு நொடி யோசித்தவனுக்கு அவளின் குரல் தனக்கு பரிச்சயமாக இருப்பது போல் தோன்றியது. அதில் விழி மூடி யோசித்தான் தீரன். அப்பொழுது சட்டென்று அவன் மூளையில் மின்னல் வெட்ட அந்த பெண்ணின் குரல் தன் நவியின் குரலை போல் இருப்பதை உணர்ந்தவனுக்கு ஒரு நொடி அதிர்ச்சியாக இருந்தது. அதில் சட்டென்று தன் பிஏவை அழைத்தவன் அந்த பெண்ணின் டீட்டெயில்ஸை கொண்டு வருமாறு சொல்ல அவனும் சரி என்று சொல்லிவிட்டு வெளியில் சென்று விட்டான். அவன் சென்றவுடன் தன் மொபைலை எடுத்த தீரனும் அவனின் பர்சனல் டிடெக்டிவ் ஒருத்தனுக்கு அழைத்து அவனிடம் அவனின் நவியின் நம்பரை கொடுத்தவன் அந்த பெண்ணின் மொத்த டீட்டெயில்ஸையும் எடுக்குமாறு சொன்னான். அதை கேட்ட அந்த டிடெக்டிவோ 1 மணி நேரம் ஆகும் என்று சொல்ல சரி என்று சொன்ன தீரன் காலை கட் செய்திருந்தான். அது அவனின் கேபின் கதவுகள் தட்டப்பட இவன் கமின் என்று அழைக்க உள்ளே வந்தான் சிவா. உள்ளே வந்தவன் தீரனின் கைகளில் அவன் கேட்ட அந்த ஃபைலை கொடுக்க அவனை போக சொல்லிவிட்டு அந்த ஃபைலை திறந்து பார்த்தான் தீரன். அவள் புகைப்படத்திற்கு கீழ் நவ்ய யாத்ரா என்ற அவளின் பெயரை பார்த்தவனுக்கு உள்ளுக்குள் சொல்ல முடியாத ஒரு உணர்வு தோன்றியது. மேலும் அவளை பற்றிய அனைத்து டீட்டெயில்ஸையும் பார்த்தவன் அவள் என்று இந்த ஆபீஸில் ஜாயின் செய்தாள் என்பதை பார்த்தவனுக்கு நாளும் அவனின் நவி அவனிடம் முதல் நாள் வேலைக்கு செல்வதாக சொன்ன நாளும் ஒன்றாக இருந்தது. அதில் சற்று குழம்பியவனுக்கு இந்த நவ்ய யாத்ராதான் தன் நவியா என்ற சந்தேகம் மேலும் வலுக்க அவனின் டிடெக்டிவ் டீட்டெயில்ஸை அனுப்பும் வரையெல்லாம் காத்திருக்க முடியாதவன் வேகமாக சிசிடிவியில் அவன் அடித்த அந்த பெண் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று பார்த்தான். அவளோ அவளின் இடத்தில் அமர்ந்து அவளின் வேலையை பார்த்து கொண்டிருக்க ஆனாலும் கூட அவளின் கண்கள் கலங்கிதான் இருந்தது. அவளின் கன்னம் சற்று வீங்கி இருந்தது. அதை பார்த்த தீரனுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அவளையே அமைதியாக பார்த்து கொண்டிருந்தவனின் மனசாட்சியோ அவனிடம் டே தீரா, அவ மட்டும் உன் நவியா இருந்தா அவள் அடிச்ச உன்னை நானே மன்னிக்க மாட்டேன்டா என்று சொல்ல அதை கேட்டு அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்தவனோ அவள்தான் தன் நவியா என்பதை தெரிந்து கொள்வதற்காக தன் போனை கையில் எடுத்தான். அப்பொழுது சரியாக லஞ்ச் டைமாக இருக்க சட்டென்று அழைத்து விட்டான் அவன். அவன் போன் என்னதான் அவனின் காதில் இருந்தாலும் அவனின் பார்வை மொத்தமும் அந்த சிசிடிவியில் தெரியும் யாத்ராவின் மேல் தான் இருந்தது. யாத்ரா அமர்ந்து வேலை செய்து கொண்டிருக்க அப்பொழுது சரியாக அவளின் மொபைல் அடித்தது. முதலில் அதை எடுக்க வேண்டாம் என்று தான் நினைத்தாள். பின் யாரென்று பார்ப்பதற்காக தன் போனை எடுத்து பார்த்தவளுக்கு ஆச்சரியம் மற்றும் அதிர்ச்சியாக இருந்தது. அவளின் யுவியிடமிருந்து வந்த அந்த அழைப்பு. இங்கு தான் கால் செய்தவுடன் சிசிடிவியில் தெரிந்த யாத்ரா அவளின் மொபைலை கையில் எடுப்பதை பார்த்த தீரனுக்கு இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அதிலும் அவளை ஜூம் செய்து அவள் முகத்தில் தோன்றும் ஒவ்வொரு உணர்ச்சிகளையும் பார்த்து கொண்டிருந்தவனுக்கு இந்த அழைப்பை பார்த்து அவள் முகத்தில் தோன்றிய அந்த அதிர்ச்சி மற்றும் ஆச்சரியத்தை கவனித்தவனுக்கு மேலும் பதற்றமானது.
தன் கலங்கிய கண்களை வேகமாக துடைத்த யாத்ரா அந்த காலை அட்டன் செய்து காதில் வைத்து ஹலோ யுவி என்று சொல்ல இங்கு ஒரு நொடி தீரனின் இதயம் நின்று போனது. அவன் மூச்சை விட கூட மறந்து அதிர்ச்சியில் உறைந்து போய் அமர்ந்திருந்தான். ஹலோ யுவி, கேக்குதா என்று அவனிடமிருந்து எந்த பதிலும் வராததால் மீண்டும் அவனை அழைத்தாள் யாத்ரா. அதில் தன் நிலை வந்த தீரனோ அவனின் கணினி திரையில் தெரிந்த அவளை குற்ற உணர்வுடன் பார்த்தான். அவனின் கண்களில் அப்பட்டமான வலி தெரிந்தது. பின் தன்னை சமாளித்து கொண்டவன் அவள் அழுவதை தாங்க முடியாமல் அவளிடம் என்னாச்சு நவி, ஏன் அழற என்று கேட்க அவனின் மென்மையான அந்த ஒற்றை வார்த்தையில் மேலும் அழுதவள் சற்று முன் நடந்த அனைத்தையும் அவனிடம் கூறியவள் மேலும் அழுக ஆரம்பித்தாள். நான் வேணும்ட்டே பண்ணல யுவி, அந்த பொண்ணு தான் என்னை தள்ளி விட்டா. ஆனா அதுக்கு அவர் என்னை அப்படியே திட்டுறாரு. அவர் அடிச்சது கூட பரவாயில்ல யுவி, இந்த மாதிரி சீப் ட்ராமாலாம் என்கிட்ட வேணான்னு சொல்றாரு. அதை பத்தி எதுவுமே தெரியாம எப்படி யுவி அவர் அப்படி சொல்லலாம்? நீயே சொல்லு யுவி, நான் என்ன அந்த மாதிரி பொண்ணா என்று அவள் கேட்க அதை கேட்ட தீரனின் மனம் வலித்தது. பின் அதற்கு மேல் அவள் அழுவதை பார்க்க முடியாதவனோ, சரி உன் மேலதான் எந்த தப்பும் இல்லைல்ல, அதுக்கு ஏன் நீ அழுதுட்டு இருக்க? இங்க பாரு நவி, நீ எவ்வளோ ஸ்ட்ராங்கான பொண்ணு, உனக்கு தான் நீ எந்த தப்பும் செய்யலன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் அழுது உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுற? ஒன்று நீ எந்த தப்பும் செய்யலைன்னு எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ண நினச்சா அதை ப்ரூவ் பண்ணு. உன் பாஸ்க்கும் சேர்த்து நீ எந்த தப்பும் பண்ணல, அவர் பண்ணது தான் தப்புன்றத புரியவை. அப்படி இல்லையா உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த பொண்ணுக்கு அவ செஞ்ச தப்புக்கான தண்டனையை கொடு. நீ சொல்கிறத வச்சு பார்த்தா அவள் வேணும்ட்டே பிளான் பண்ணி உன்னை தள்ளி விட்டுருக்கணும்னு தான் தோணுது. அப்படி இருக்கிறப்போ அவள் செஞ்ச தப்புன்னு அவளுக்கு புரிய வைக்கிறத விட்டுட்டு நீயே அழுதுட்ருக்க என்று தீரன் கேட்க அதில் சட்டென்று தன் அழுகையை நிறுத்தியவள் தன் கண்ணீரை துடைத்து கொண்டு, ஆமால, எந்த தப்புமே செய்யாமல் நான் ஏன் அழணும்? தப்பு பண்ணதெல்லாம் அவங்க 2 பேர் தான். அவள் என்னை எதுக்கு தள்ளி விட்டானே தெரியல, அவளுக்கு இருக்கு. அப்புறம் அவன் எப்படி என்னை அடிக்கலாம்? இது வரைக்கும் என் அப்பா அம்மா கூட என்னை அடித்ததில்லை தெரியுமா என்று யாத்ரா சொல்ல அதை கேட்ட யுவிக்கு தான் ஒரு மாதிரியாக இருந்தது. மேலும் தொடர்ந்த யாத்ராவோ, இவனெல்லாம் எப்படி இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு ஓனர் ஆனானே தெரியல யுவி, நீயே சொல்லு, ஒரு தப்பு நடந்தா அந்த தப்பு யார் மேலே இருக்கு, எப்படி நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தானே அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். அதை விட்டுட்டு எதை பற்றியும் யோசிக்காம என்ன அடிக்கிறான், என்ன பார்த்து சீப் ட்ராமா ப்ளே பண்ணாதன்னு சொல்கிறான். அவனுக்கு என்ன, அவன் உலக அழகன்னு நினப்பா? அப்படியே அவனை பார்த்த உடனே பொண்ணுங்க எல்லாம் போயிட்டு அவன் மேலே விழுவாங்கன்னு நினைக்கிறான் போல என்று யாத்ரா தீரனிடமே தீரனை பற்றி கழுவி கழுவி ஊத்தி கொண்டிருக்க அதை கேட்டுக்கொண்டிருந்த தீரனுக்கோ என்னடா என்பது போல்தான் இருந்தது. அவனுக்கு சத்தியமாக இந்த நொடியை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று புரியவில்லை. எத்தனையோ முக்கியமான மீட்டிங்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் என்று அசால்ட்டாக ஹேண்டில் செய்பவன் இப்பொழுது யாத்ராவிடம் பேசும் இந்த நொடியை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் திணறி போனான். இப்பொழுது பின்னால் இருந்து வேகமாக அவளின் வாயை மூடினாள் அனன்யா. அதில் ஒரு நொடி தன் பேச்சை நிறுத்தியவள் திரும்பி பார்க்க அங்கே நின்று கொண்டிருந்த அனன்யாவை பார்த்தவள் என்னவென்று கண்களாலேயே கேட்டாள். அவளை பார்த்த தாராவோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க யாத்ரா நீ? நல்ல வேலை எல்லாரும் லஞ்சுக்கு போயிருக்காங்க. யாராவது கேட்டு இதை பாஸ் கேட்க தெரிய வந்தா என்ன ஆகிறது? ஏற்கனவே அவர் உன் மேலே செம்ம கோவத்தில் இருக்காரு. நீ என்னடானா இப்படி அவரை கழுவி ஊத்திட்டு இருக்க, அதுவும் அவர் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு? தாரா சொல்ல தன் வாயை மூடி இருந்த அனன்யாவின் கையை தட்டிவிட்ட யாத்ராவோ, நீயே சொல்லு தாரா, பாஸ் பண்ணது கரெக்டா என்று கேட்க, இல்லதான், அவர் எதை பற்றியும் விசாரிக்காம உன்னை அடிச்சிருக்க கூடாதுதான். ஆனால் நீ நல்லா தானே இருந்த, நீ எப்படி சடனாக போய் அவர் மேலே விழுந்த என்று தாரா கேட்க அதை கேட்டு மேலும் கோபம் கொண்டாள் யாத்ரா. பின் நடந்த அனைத்தையும் அவர்களிடம் சொல்ல அதை கேட்ட அத்தனை பேருக்கும் கோபம் வந்தது. அவளை பார்த்த கவினோ,
அப்பவே நினைச்சேன் ஏதோ தப்பா இருக்குன்னு. ஆனா அப்ப நீ அழுதுட்டே இருந்ததுனால எங்களால உன்கிட்ட கேட்க முடியல. இரு, அவளுக்கு இருக்கு என்று சொல்லி கோவமாக அங்கிருந்து செல்ல போனவனை தடுத்தாள் யாத்ரா. இல்ல கவின், இதுல நீ தலையிடாத, இதை நான் பாத்துக்கிறேன் என்று யாத்ரா சொல்ல அவளை முறைத்தான் கவின். அவன் முறைப்பதை பார்த்து தாராவோ, ஆமாம் கவின், இதில் நீ தலையிடாத, அப்புறம் அவ இதை வேற மாதிரி பிரச்சனையா மாத்திடுவா, தேவையில்லாம உன் மேல பழி போடுவா என்று தாரா சொல்ல அதை புரியாத கவினோ, என்ன மாதிரி மாத்துவா, என்ன பழி சொல்லுவா என்று கேட்க அவனை பார்த்த அனன்யாவோ, நீ அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணன்னு சொல்லுவா என்று சொல்ல அதை கேட்டு கவின் மற்றும் விஷால் இருவரும் ஒரு நொடி அதிர்ந்துதான் போனார்கள். அவர்கள் ஏதோ கேட்க வர அதற்கு முன் முந்திக் கொண்ட சஞ்சயோ, அப்படியெல்லாமா சொல்லுவாங்க என்று கேட்க, கன்ஃபார்மா தெரியல, மேபி சான்ஸ் இருக்கு, நீங்க விடுங்க, இதை நான் பார்த்துக்கிறேன் என்று யாத்ரா சொன்னாள். அதற்கு கவினும் சரி என்று சொன்னாலும் அவனுக்கு ஹரிதாவின் மேல் கட்டுக்கடங்காமல் கோபம் இருந்தது. அப்பொழுது யாத்ராவின் அருகில் வந்த விஷாலோ அவளின் கன்னங்களை தன் கைகளை வைக்க, அவளுக்கோ சட்டென்று தன் கன்னத்தில் அவனின் கைப்பட்டதும் அது எரிச்சலை கொடுத்தது. அந்த எரிச்சல் தாங்காமல் வலியில் சட்டென்று அவளின் கண்கள் கலங்கிவிட அதை பார்த்து அனைவரும் கவலை கொண்டார்கள். அவளை கவலையுடன் பார்த்த விஷாலோ, ரொம்ப வலிக்குதா யாத்ரா என்று கேட்க அவனை பார்த்து லேசாக சிரித்தவள், அவ்வளவா இல்லை, இப்போ ஓகே தான் என்று சொன்னாள். ஆனால் யாத்ராவின் கன்னங்களை விஷால் பற்றி கொண்டிருப்பதை சிசிடிவியில் பார்த்த தீரனுக்கு தான் கட்டுக்கடங்காமல் கோபம் வந்தது. அவன் எப்படி தன் நவியை தொடலாம் என்று கோபத்தில் அவனை வெறி கொண்டு முறைத்து கொண்டிருந்தான் தீரன். இங்கு ஒருவன் தன் மேல் கொலை வெறியில் இருப்பதை அறியாத விஷாலோ யாத்ராவிடம், அதான் வலிக்கலல, லன்ச் டைம் வர முடிஞ்சிரும் போல, இங்கே கேன்டீன்ல ஃபுட்டு சூப்பராக இருக்குமா, வா வந்து எனக்கு வாங்கித்தா என்று சொன்னவன் அவளின் கைகளை பிடித்து இழுக்க அவனை பார்த்து லேசாக சிரித்தவளோ, சரி வாங்கி தரேன் என்று சொன்னாள். அதன் பின் அங்கிருந்த அனைவரும் சாதாரணமாக பேசி யாத்ராவை பழையபடி சிரிக்க வைத்தார்கள். அப்பொழுதுதான் அனன்யாவிற்கு ஒரு விஷயம் நினைவு வர அதில் சட்டென்று அவள் யாத்ராவை பார்த்தவள், ஆமா யாத்ரா, நாங்க வரும்போது நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த, தனியா புலம்பிக்கிட்டு இருந்தியா என்று கேட்க, அப்பொழுதுதான் அவளுக்கு இவர்கள் வருவதற்கு முன் அவள் யுவியுடன் பேசிக்கொண்டிருந்ததே நினைவு வந்தது. அதில் வேகமாக தன் தலையில் அடித்து கொண்டவள் சட்டென்று தன் போனை எடுத்து பார்க்க இப்பொழுதும் அவன் லைனில் தான் இருந்தான். அதை பார்த்து தன்னை தானே திட்டிக் கொண்டவளோ வேகமாக தன் போனை காதில் வைத்தவள் தரமாக அவனிடம் பேச தொடங்கினாள். சாரி யுவி, சாரி, நான் இவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேனா, அதான் நீ லைன்ல இருக்கிறத மறந்துட்டேன், சாரி என்று சொல்ல அவள் இத்தனை பதற்றமாக ஒருவரிடம் பேசுவதை பார்த்த ஆரா, சஞ்சய், சக்தி மூவரும் குழப்பமாக அவளை பார்த்து கொண்டிருக்க, இங்கு மறுமுனையில் இருந்த யுவியோ அவளை அமைதியாக பார்த்தவன், ஒன்றும் பிரச்சனை இல்லை நவி, உனக்காக நான் எவ்வளோ நேரம் வேணாலும் வெயிட் பண்ணுவேன், சரி அவங்க சாப்பிட கூப்பிடுறாங்கல்ல, நீ போய் சாப்பிடு போ, ஃப்ரீயாக இருக்கும் போது எனக்கு கால் பண்ணு, இல்லை எப்பவும் போல நம்ம நைட்டு பேசலாம் என்று சொல்ல அவனுக்கு சரி என்று சொல்லி சிரித்தவள் காலை கட் செய்திருந்தாள். அவளின் முகத்தில் தெரிந்த அந்த புன்னகையை பார்த்த பிறகுதான் தீரனின் இதயம் சற்று நிம்மதியாக இருப்பது போல் உணர்ந்தது. அதில் தன் சேரில் சாய்ந்து அமர்ந்தவனுக்கு சற்று நேரத்திற்கு முன் அவன் சோஃபாவில் கோபமாக வீசி எறிந்த அவனின் கோட் கண்ணில் பட வேகமாக எழுந்து சென்று அதை தன் கைகளில் எடுத்தவனுக்கு சற்று நேரத்திற்கு முன் அருவருப்பாக தெரிந்த அந்த கோட் இப்பொழுது அவனுக்கு பொக்கிஷமாக தோன்றியது. அதில் அந்த கோட்டை பத்திரமாக எடுத்து வைத்து கொண்டான் தீரன். இவர்கள் லன்ச் டைம் ஆரம்பித்து வெகு நேரம் கழித்து தான் கேன்டீனுக்கு சென்றதால் அங்கு அவ்வளவாக கூட்டமில்லை. வெகு சிலரே அமர்ந்திருந்தார்கள். இவர்கள் ஒரு டேபிளில் சென்று அமர்ந்தவர்கள் அவர்களுக்கு பிடித்த உணவை வாங்கி சாப்பிட்டார்கள். யாத்ரா எல்லாம்
தினமும் வீட்டிலிருந்தே உணவை கொண்டு வந்து விடுவாள். அதனால் அவள் கேன்டீனில் வாங்க மாட்டாள். இப்படி இவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்க அப்பொழுது யாத்ராவின் கண்ணில் பட்டாள். 2-3 டேபிள் தள்ளி அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த ஹரிதா. அவளை பார்த்தவளுக்கு அவள் செய்த செயலும் நினைவு வர அதில் கட்டுக்கடங்காமல் கோபம் கொண்டவள் வேகமாக தன் இடத்தை விட்டு எழுந்தாள். அவள் முழுதாக சாப்பிடாமல் எழுவதை பார்த்த அவளின் நண்பர்கள் என்னவாயிற்று என்று கேட்க, இருங்க வந்துடுறேன் என்று சொன்னவள் வேகமாக தன் கைகளை கழுவிவிட்டு ஹரிதாவின் அருகில் சென்று தன் கைகளை கட்டிக்கொண்டு நின்றாள். அவளை நக்கலாக பார்த்த ஹரிதாவோ அவளின் சிவந்து வீங்கியிருந்த கன்னங்களை பார்த்தவள், என்னாச்சு, அடி ரொம்ப பலமோ என்று கேட்க அவளின் நண்பர்கள் அனைவரும் சிரித்தார்கள். ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் அவளை அமைதியாக பார்த்த யாத்ராவோ, நீதானே என்னை பாஸ் முன்னாடி தள்ளிவிட்ட என்று கேட்க அவளை திமிராக பார்த்த ஹரிதா, ஆமா அதுக்கு என்ன போ என்று கேட்டாள். ஹரிதா அப்படி கேட்டுவிட்டு யாத்ராவையே திமிருடன் பார்த்து கொண்டிருக்க அடுத்த நொடி எதை பற்றியும் யோசிக்காமல் ஹரிதாவின் கன்னத்தில் பலார் என்று அறைந்தாள் யாத்ரா. அதில் கோபமாக கத்திக்கொண்டே எழுந்து நின்றவள் யாத்ராவிடம் ஏதோ பேச வர மீண்டும் அறைந்தாள். யாத்ராவின் இந்த செயலை பின்னால் இருந்து பார்த்து கொண்டிருந்த அவளின் நண்பர்கள் அனைவருக்கும் இது அத்தனை குஷியாக இருந்தது. அவள் திரும்பவும் தன்னை அடித்ததில் மேலும் ஆத்திரமானாள் ஹரிதா. ஹே, எவ்வளோ தைரியம் உனக்கு, என்னையே அடிப்பியா என்று கேட்டவள் யாத்ராவை அடிக்க வர அவளின் கைகளை தன் மற்றொரு கையால் பிடித்தவள் மேலும் 3 அறைகளை அவளின் கன்னத்தில் இடியென இறக்கினாள் யாத்ரா. அதில் நிலை தடுமாறி கீழே விழுந்தாள் ஹரிதா. அவளின் நிலையையும் யாத்ராவின் அந்த கோபத்தையும் கண்ட ஹரிதாவின் நண்பர்கள் பயந்து ஒதுங்கி நின்றார்கள். கீழே விழுந்திருந்த ஹரிதாவின் முன் தன் ஒற்றை காலை மடக்கி அமர்ந்த யாத்ராவோ அவளின் தாடையை நிமிர்த்தி தன்னை பார்க்க செய்தவள் அவளின் முகத்தை இடவலமாக திருப்பி பார்த்து, கண்ணும் இப்படி சவந்து போயிடுச்சு, அடி ரொம்ப பலமோ என்று கேட்டவள் அவளின் கன்னங்கள் 2ஐயும் வலிக்கும்படி இறுக்கி பிடித்தாள். நீ என்ன நினைச்ச, எல்லார்கிட்டையும் சிரிச்சு சிரிச்சு பேசுறேன்னா என்ன அப்பாவி பொண்ணு இல்லை லூசுன்னு நினச்சியா? என்னை சீண்டாத வரைக்கும் தான் நான் அமைதியாக இருப்பேன். தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ண அப்புறம் இந்த மாதிரி பல அடி வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இனிமே என் வழியில் தலையிடாத என்று சொன்னவள் எழுந்திருக்க போக அவளை கோபமாக முறைத்த ஹரிதாவோ, நீ என்னை அடித்ததுக்கு என்ன பண்ணுறேன்னு பாரு, உன்னை பாஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போவே இந்த வேலையை விட்டு துரத்தலை என்று சொல்ல வந்தவளை தடுத்து நிறுத்திய யாத்ராவோ, நீ பாட்டுக்கு ஓல்டு டயலாகெல்லாம் விட்டுட்டு இருக்காத. இப்போ நீ பாஸ் கிட்ட எப்படி சொல்லுவ, நான் உன்னை அடிச்சதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? உன் வீங்கி இருக்க கன்னத்தை காட்டுவியா? அது நான் தான் அடிச்சேன்னு எப்படி ப்ரூவ் பண்ணுவ என்று கேட்க அவளை பார்த்து அந்த வழியிலும் சிரித்த ஹரிதாவோ, நான் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ண சொல்லுவேன் என்று ஏதோ பெரிய புத்திசாலி போல் நக்கலாக சிரித்து கொண்டு யாத்ராவை பார்த்து சொல்ல அவளை ஏளனமாக பார்த்த யாத்ராவோ, சரி சொல்லு, நீயும் சிசிடிவி செக் பண்ண சொல்லு, நானும் சிசிடிவி செக் பண்ண சொல்கிறேன். பாஸ் வந்தப்ப என்ன நடந்ததுங்கிறத அவரே சிசிடிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் என்று சொல்ல அதை கேட்டு ஒரு நொடி நடுங்கி விட்டாள் ஹரிதா. அவளுக்கு தீரனின் அந்த கோவ விழிகள் நினைவு வர அதில் பயத்துடன் யாத்ராவை கண்டாள். உனக்கு உண்மையிலே தைரியம் இருந்தா நீ போய் சொல்லிக்கோ. பாஸ் என்னை கூப்பிட்டு கேட்டா நான் இதுதான் ரீசன்னு சொல்லிட்டு அவரை சிசிடிவி செக் பண்ண சொல்லிட்டு வேலையை விட்டு போன்னு சொன்னா கூட போயிடுறேன் என்று சொன்னவளை தான் அரண்டு போய் பார்த்து கொண்டிருந்தாள் ஹரிதா. அதன் பின் அங்கே ஒரு நொடி கூட நிற்காத யாத்ரா அவளின் நண்பர்களிடம் வந்து அமர்ந்தவள் மீண்டும் தன் உணவை சாப்பிட ஆரம்பித்தாள். அங்கே இருப்பதை அதற்கு மேல் அவமானமாக கருதிய ஹரிதாவோ வேகமாக அங்கிருந்து சென்று விட்டாள். டிபார்ட்மெண்ட் ஹெட்டிடம் சென்றவள் ஆஃப் டே லீவ் வேண்டும் என்று கேட்டு ஆஃபீஸை விட்டு சென்று விட்டாள். ஆனால் செல்லும் அவளின் மனதிலோ ஹரிதாவின் மேல் கட்டுக்கடங்காத கோபமும் வன்மமும் இருந்தது. அவளை எப்படியாவது இதற்காக பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தாள் ஹரிதா.
ஆனால் இங்கு நடந்த அனைத்தையும் சிசிடிவியில் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்த தீரனுக்கு அவனின் நவியின் இந்த தைரியமான பக்கம் மிகவும் பிடித்திருந்தது. ஏற்கனவே அவனின் டிடெக்டிவிடமிருந்து யாத்ராவை பற்றி வந்திருந்த அனைத்து டீட்டெயில்ஸையும் பார்த்தவனுக்கு அவளின் இந்த கள்ளம் கபடமில்லாத அனைவரையும் அன்புடன் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற மனமும், தன்னை சுற்றி இருப்பவர்களை மகிழ்ச்சியுடன் வைத்து கொள்ள வேண்டும் என்ற அவளின் எண்ணமும் அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதில் மேலும் மேலும் அவன் நவியின் மேல் காதல் கொண்டான் தீரன். அவன் கம்பெனியில் இருக்கும் அத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் ஹெட்டையும் கான்ஃபரன்ஸ் ஹாலிற்கு வர வைத்தவன் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் செய்திருந்தான். தகுதி உள்ளவர்கள் மட்டுமே தன் கம்பெனியில் இருக்க வேண்டும் என்றும் தகுதியற்றவர்களை இன்றே வேலையை விட்டு அனுப்புமாறும் அவன் உத்தரவிட, அவனின் ஆர்டருக்கு அடிபணிந்து அவரவர் வேலைகளை செய்ய ஆரம்பித்தார்கள். அவனின் ஒவ்வொரு வார்த்தையும் மிரட்டலாகவே தெரிந்தது அவர்களுக்கு. அதில் அவனிடம் பேசவே ஒவ்வொருத்தரும் நடுங்கி போய் நின்று கொண்டிருந்தார்கள். தீரன் வந்த அந்த நாளில் மட்டும் கிட்டத்தட்ட அந்த ஆபீஸில் வேலை செய்யும் 1000த்திற்கும் மேற்பட்டவரை தகுதி இல்லை என்று சொல்லி வேலையை விட்டு அனுப்பியிருந்தான் தீரன். அதில் ஒவ்வொருவரும் பயத்தில் எப்பொழுது தங்களின் வேலை போகுமோ என்று நெஞ்சம் பதறி நின்று கொண்டிருந்தார்கள். தங்களின் வேலையில் சிறு தவறு கூட வராமல் பார்த்து கொண்டார்கள். பின் தன் ஆபீஸிலிருந்து கிளம்பி தன் தந்தையின் ஆபீஸ் நோக்கி சென்றான் தீரன். செல்லும் முன் அவனின் நவியை ஒரு முறை பார்த்துவிட்டுதான் சென்றான். இங்கு தீரனின் தந்தையின் கம்பெனியில் தங்களிடமிருந்து 50% ஷேரை வாங்கிய ஷேர் ஹோல்டர் இன்று வருவதாக சொல்லியிருந்ததால் அவரை வரவேற்பதற்காக சரவணன், சங்கர், ரவி என்று அனைவரும் காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சங்கரனோ ரவியை பார்த்து, ஆமாம்மா, இப்படி நஷ்டத்தில் ஓடுற அந்த கம்பெனியை அவ்வளோ பணம் கொடுத்து 50% ஷேரை வாங்கியிருக்கானே, அப்படி அவன் இந்த கம்பெனியை வச்சு என்ன பண்ணுவான் என்று கேட்க, தெரியல, பார்க்கலாம் என்று சொன்னவர் அமைதியாக நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது சரியாக தீரனின் கார் வந்து வாசலில் நின்றது. அவன் ஏன் குளோபல் என்டர்பிரைஸிற்கு வரும்பொழுது போட்டிருந்த அந்த மாஸ்க் இப்பொழுது அவன் முகத்தில் இல்லை. தன் முகம் தெரியக்கூடாது என்று போட்டிருந்த அந்த மாஸ்கில் இருந்த அந்த சிங்கிள் லோகோ அவன்தான் ஒயன் குளோபல் என்டர்பிரைசஸின் சேர்மன் மற்றும் ஃபவுண்டர் என்று மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்கான அடையாளம். ஏனென்றால் அவனை அந்த கம்பெனியின் ஓனராக பார்த்த அனைவரும் அந்த மாஸ்குடனே தான் பார்த்தார்கள். அதனால் யாருக்குமே அவனின் நிஜ முகம் தெரியாது. ஆனால் இங்கோ தன் முகத்தை மறைக்காமல் யுவதீரனாகவே வந்தான் தீரன். வாசலில் வந்து நின்ற தீரனின் காரின் கதவை வேகமாக ஓடி சென்று திறந்தார் சரவணன். அவர் காரின் கதவை திறந்துவிட அந்த காரிலிருந்து கண்களில் கூலர்ஸுடன் கம்பீரமாக இறங்கினான் தீரன். அதுவரையில் சிரித்த முகமாக நின்றிருந்த அவர்களின் மூவரின் முகமும் தீரனை அங்கே பார்த்த அந்த நொடி பயத்திலும் அதிர்ச்சியிலும் பேயறைந்ததை போல் மாறியது. அவர்கள் உடல் தானாக நடுக்கம் கொண்டது. அவனை பார்த்த அந்த நொடி பயத்தில் முகம் வெளிரி நின்றிருந்தார்கள் மூவரும். தன்னை பார்த்து அவர்கள் அதிர்ச்சியுடன் நிற்பதை கண்டு அவர்களை ஒரு நொடி ஏளனமாக பார்த்த தீரனோ அவர்களின் முன் சொடக்கிட்டான். அதில் நிகழ்வுக்கு வந்தவர்கள் அவனை பார்த்து பின் தன் நாடகத்தை தொடங்கியவர்கள், யுவா, நீ நல்லா இருக்கியாப்பா, உன்னை பார்த்து 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது, உனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு நாங்கள் கவலைப்படாத நாளே இல்லை தெரியுமா என்று சங்கரன் சொல்ல, அவரை தொடர்ந்த ரவியோ, ஆமா யுவா, உன்னை நாங்கள் எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா, நீ நல்லா இருக்க, அது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு என்று சொன்னவர் அவனை அணைப்பதற்காக அவன் அருகில் செல்ல போக அவனின் முன்னால் கன்னுடன் வந்து நின்றார்கள் தீரனின் பாடிகார்ட்ஸ். அதில் ஒரு நொடி அதிர்ந்தவர் 2 அடி பின்னால் தள்ளி சென்றார். பின் நிமிர்ந்து தீரனை பார்த்தவரோ, என்னப்பா, நாங்க உன்கிட்ட வரக்கூடாதா என்று கேட்க, அவரை மறைத்த தீரனோ, எனக்கு இந்த அன்பு, உறவு, பாசம் இது எது மேலேயும் நம்பிக்கையும் இல்லை, விருப்பமும் இல்லை. ஸோ அதை தூக்கிட்டு என்கிட்ட யாராவது வந்தீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது என்று
விரல் நீட்டி எச்சரித்தவன் பின் அக்னி கக்கும் விழிகளில், இன்னொரு தடவை என்னை யாராவது யுவான்னு கூப்பிட்டீங்க, அப்புறம் யார் என்னன்னெலாம் பார்க்க மாட்டேன், கன் எடுத்து ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் என்று சொன்னவனின் வார்த்தைகளில் மறண்டு போனார்கள் மூவரும். பின் முன்னாடி அவன் எவ்வளவுதான் கோபக்காரனாக இருந்தாலும் உறவுகளை மதிப்பான், பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்து நடத்துவான். ஆனால் இப்பொழுதோ தங்களை கொன்று விடுவேன் என்று சொல்பவனை தான் அதிர்ச்சி மாறாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை தங்களை பற்றி அவனுக்கு ஏதாவது தெரிந்து விட்டதோ என்று நினைத்தவர்களுக்கு அதெல்லாம் தெரிய வாய்ப்பே இல்லை என்று தோன்ற அதில் மேலும் அவனிடம் நடிக்க தொடங்கினார்கள் மூவரும். தீரனை பார்த்த சரவணனோ, என்னப்பா யுவா நீ இப்படியெல்லாம் பேசுற, உன்னை காணாம நாங்க எவ்வளோ தவிச்சோம் தெரியுமா, வீட்டில் உன் பெரியம்மா சித்தி அத்தனை தினமும் அழுதுகிட்டே இருப்பாங்க என்று சொல்ல, அதையெல்லாம் காதில் கூட கேட்காதவனோ அவர்களை கடந்து உள்ளே சென்றான். அவனின் பின்னால் அவனின் 2 பாடி கார்ட் சென்றார்கள். தங்களின் கம்பெனியின் புது ஷேர் ஹோல்டர் வருவதால் அவரை வரவேற்க கம்பெனியின் முக்கிய ஸ்டாஃப் அனைவரும் அந்த ரிசப்ஷன் ஏரியாவில் தான் காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கம்பீரமாக உள்ளே நுழைந்தான் தீரன். அவனை பார்த்த அங்கிருந்த அத்தனை பேரின் கண்களும் அதிர்ச்சியில் விரிந்தது. ஏனென்றால் அங்கிருப்பவர்கள் அனைவரும் பல வருடங்களாக அங்கே வேலை செய்தவர்கள். அவர்களுக்கு தீரனை பற்றியும் அவனின் மிருகத்தனமான கோபத்தை பற்றியும் நன்றாகவே தெரியும். 2 வருடமாக அவனை பார்க்காதவர்கள் இன்று அவன் திரும்ப வந்திருக்கவும் அவனை கண்டு அதிர்ந்தார்கள். ஆனால் சிலருக்கு அவனின் வருகை மகிழ்ச்சியை கொடுத்தது. நிச்சயம் இந்த கம்பெனியை அவன் பழையபடி நல்ல நிலைக்கு மாற்றுவான் என்று நம்பினார்கள். ஆனால் அங்கிருந்த பலருக்கு அவனின் வருகை அதிர்ச்சியையும் மரண பயத்தையும் கொடுத்தது. ஏனென்றால் அங்கே நின்று கொண்டிருந்த ஒவ்வொருவரும் அவனின் கோபத்தை பற்றி நன்கு அறிந்தவர்களே. தீரனின் வருகையை பார்த்த அவனின் பிஏ நிலனிற்கு கண்களே கலங்கிவிட்டது. ஏனென்றால் அவனுக்கு யுவதீரன் தான் ரோல் மாடல். 2 வருடத்திற்கு முன் தீரன் இங்கிருந்து செல்லும் வரையிலும் நிலன் அவனுடன் சேர்ந்துதான் வேலை செய்து கொண்டிருந்தான். தீரனிடம்தான் அவன் பிஏவாக ஒர்க் செய்தான். இப்பொழுது வரைக்கும் அந்த கம்பெனி அழியாமல் மொத்தமாக இழுத்து மூடாமல் இருக்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம் நிலன் தீரனின் மேல் கொண்ட விசுவாசமும் மற்றும் அவனின் உழைப்பு மட்டுமே. தான் என்னதான் அவனின் பிஏவாக இருந்த போதிலும் கூட தன்னை மதித்து நன்றாக நடத்தியவனை அவன் இல்லை என்றாலும் கூட அவனின் கம்பெனியை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்துதான் தீரனின் மாமா சித்தப்பா எல்லாம் எவ்வளவு அவனை கொடுமைப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் அதையெல்லாம் சகித்து கொண்டு இப்பொழுது வரையிலும் அந்த கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கிறான். எப்படியாவது இந்த கம்பெனியை அழியாமல் நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையுடன். அப்படிப்பட்டவனுக்கு அவனின் பாஸை நேரில் பார்த்தால் சந்தோஷமாக தானே இருக்கும். என்னதான் தீரன் அங்கிருந்த யாரையும் கவனிக்காதது போல் திமிராக நடந்து கொண்டாலும் அங்கிருந்த ஒவ்வொருவரின் முகமாற்றத்தையும் கவனித்து கொண்டுதான் இருந்தான். அது மட்டும் இல்லாமல் அவன் இங்கு வருவதற்கு முன்பே அங்கிருக்கும் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவர்கள், யார் யார் இந்த கம்பெனிக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் அவன் நன்கு அறிந்த பிறகுதான் இந்த கம்பெனியிலேயே காலடி எடுத்து வைத்திருந்தான் தீரன். தீரன் ஒரு முறை திரும்பி நிலனை பார்க்க அவனின் பார்வையின் அர்த்தத்தை புரிந்தவன் அடுத்த நொடி 2 வருடத்திற்கு முன் எப்படி அவன் கண்ணசைவை புரிந்து கொண்டு நடந்தானோ அதே போல் இன்றும் வேகமாக ஓடி சென்றவன் ஒரு சேரை எடுத்து வந்து எல்லோரும் சூழ்ந்து இருக்க நடுவில் அந்த சேரை போட்டான். அவன் கொண்டு வந்து போட்ட அந்த சேரில் கம்பீரமாக கால் மேல் கால் போட்டு திமிருடன் அமர்ந்தான் தீரன். அவனின் பின்னால் நின்று கொண்டான் நிலன். அமர்ந்த தீரனோ சுற்றி அங்கிருந்த அனைவரையும் ஒரு முறை பார்க்க அங்கே யுவா குரூப்ஸின் ஸ்டாஃப்ஸ் மட்டுமல்ல, இந்த கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் கொடுத்த பல நிறுவனங்களின் முதலாளிகளும் வந்திருந்தார்கள். அவர்கள் அனைவரையும் ஒரு முறை தன் கூரிய விழிகளால் அளந்தவன் பின் தன் கர்ஜனை குரலில், இனி இந்த கம்பெனியோட சேர்மேன் நான் தான். இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு, நேற்று என்ன பண்ணீங்க,
இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி எல்லாத்த பற்றின டீட்டெயில்ஸும் இன்னும் 1 ஹவரில் என் டேபிளில் வந்திருக்கணும். அதுவும் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக அவங்க டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கணும். அதில் ஏதாவது தப்பாவோ பொய்யாவோ இருந்தது, அப்புறம் என்னோட இன்னொரு முகத்தை நீங்கள் பார்ப்பீங்க என்று சொன்னவனின் வார்த்தைகளில் அனைவரும் மறந்து விட்டார்கள் என்றால், அவன் நான் தான் இனி சேர்மன் என்று சொன்னதில் சங்கரன், சரவணன், ரவி மூவரும் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றிருந்தார்கள். உறைந்து போய் நின்றிருந்தவர்களின் முன் சொடக்கிட்டு அழைத்தவன், இது உங்களுக்கும் சேர்த்துதான். இந்த 2 வருஷம் நீங்கள் சேர்மனா என்ன எல்லாம் கிழிச்சிட்டு இருக்கீங்கன்றத நான் தெரிஞ்சுக்க வேணாம் என்று கேட்க, அவனை பார்த்த சரவணனோ என்ன யுவா என்று சொல்ல வந்தவர் அவனின் அக்னி கக்கும் விழியில் ஒரு நொடி தடுமாறி, பின் என்ன தீரா நீ, அண்ணன் தானே இப்போ சேர்மனாக இருக்காரு, நம்ம குடும்பத்திலையும் பெரியவர் அவர் தான், அப்போது அவர் கம்பெனியை பார்த்துக்கிறது தானே நல்லது, நீ என்னப்பா நீ சேர்மன்னு சொல்கிற என்று அவர் பாசமாக கேட்பது போல் கேட்க, ஆனால் அவரை ஏளனமாக பார்த்த தீரனோ, நான் ஏற்கனவே உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டேன், என்கிட்ட எந்த உறவும் வச்சு பேசாதீங்கன்னு சொல்லிட்டு, இதில் இவர் பெரியவர்னு இவருக்கு நான் சேர்மன் போஸ்ட்டை வர கொடுக்கணுமா? இந்த கம்பெனியோட மேக்சிமம் ஷேர்ஸ் என் பேரில் இருக்குது, அப்படி பார்த்தா இந்த கம்பெனியோட சேர்மன் நான் தான் என்று அவன் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே குறுக்கிட்ட அவர்களுடன் ப்ராஜெக்ட் செய்யும் ஒரு கம்பெனியின் ஓனரோ, சும்மா நிறுத்துப்பா, உன்கிட்ட 50% ஷேர் தானே இருக்குது, அது தானே இவங்க கொடுத்தாங்க, மீதி 50% அவங்கக்கிட்ட இருக்குது, எப்படி பார்த்தாலும் இந்த கம்பெனியில் 50% அவங்களுக்கும் ரைட்ஸ் இருக்குது என்று அவர் சொல்ல, அவரை ஏளனமாக பார்த்தவனோ 50%ஆ என்று கேட்டவனே மெல்ல அவர்கள் மூவரையும் பார்க்க, அதில் ஒரு நொடி பயந்தவர்களோ அமைதியாக நின்று கொண்டிருந்தார்கள். தன் ஒற்றை புருவத்தை உயர்த்தியவன், 50%ஆ என் பேரில் இருக்கு என்று கேட்க, அவனை பார்த்த ரவியோ, இல்லை தீரா, 80% ஷேர்ஸ் உன் பேரில் தான் இருக்கு என்று சொல்ல, அதை கேட்டு ஒன்றும் பேசாதவனோ அவனிடம் கேள்வி கேட்ட அந்த நபரை திரும்பி பார்க்க, 80% என்று சொன்னதில் அவர் வாய் மூடிக்கொண்டு நின்று விட்டார். அப்பொழுது அங்கிருந்த இன்னும் சில கம்பெனி ஓனர்ஸிற்கு ரவி கண்ணை காட்ட, அதை புரிந்து கொண்டவர்களோ பேசத் தொடங்கினார்கள். அதில் ஒருவன் தீரனை பார்த்து, எங்களாலெல்லாம் இனி இந்த ப்ராஜெக்டை உங்களோட கண்டினியூ பண்ண முடியாது, நீங்கள் தான் சேர்மன்னா உங்களை நம்பி எங்கள் கம்பெனி ப்ராஜெக்ட்ஸை கொடுக்க நாங்கள் தயாராக இல்லை, நீங்கள் ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டீங்க, திரும்பவும் அப்படி போனானா என்ன பண்ணுறது, அப்புறம் எங்களுக்கு தானே நஷ்டமாகும் என்று கேட்டவருக்கு அங்கிருந்த சிலர் ஆமாம் என்று சொல்ல, அதை கேட்ட ரவி, சரவணன், சங்கரன் முகத்தில் புன்னகை தோன்றியது. எப்படியும் இவர்கள் பிரச்சனை செய்வதால் தீரன் கம்பெனி நல்லா இருக்க வேண்டும் என்று இந்த கம்பெனியை விட்டு சென்று விடுவான், அப்படி இல்லை என்றால் மீண்டும் தங்களையே சேர்மன் ஆக்குவான் என்று தன் மனதில் நினைத்து கொண்டவர்கள் அங்கே பேசி கொண்டிருப்பவர்களை பார்த்து, என்னப்பா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க என்று ஏதோ பேச வர, அங்கு நடக்கும் அந்த டிராமாவை எல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் தீரன். தீரனுக்காகவும் இந்த கம்பெனிக்காகவும் பேசுவது போல் தீரனின் மாமா ரவியோ அவரிடம் பேசி கொண்டிருக்க, ஆனால் அவரோ அதெல்லாம் முடியாது, என்னால் இந்த கம்பெனியோட இனி என் ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ண முடியாது என்று திமிருடன் சொல்லி கொண்டிருந்தார். அப்பொழுது அவரை சமாதானப்படுத்தும் விதமாக மீண்டும் ரவி ஏதோ பேச வர, அப்பொழுது தீரனின் குரல் கேட்டது, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா உங்கள் டிசிஷனில், இனி என் கம்பெனியோட ப்ராஜெக்ட் பண்ண மாட்டேன்னு என்று அழுத்தமாக கேட்டவனின் கண்களோ அவரை தான் கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தது. அவன் பார்வையில் ஒரு நொடி திடுக்கிட்டாலும் தன்னை சமாளித்து கொண்டவர், என்னால் இனி இந்த கம்பெனியோட ஒர்க் பண்ண முடியாது, நான் போகிறேன் என்று சொன்னவரை
ஏளனமாக பார்த்து கொண்டிருந்தவனின் முகத்திலோ மருந்திற்கும் கூட புன்னகை இல்லை. பின் அமைதியாக அவரை பார்த்தவனோ, சரி, நீயே போகணும்னு இவ்வளோ ஆசைப்படுற, இனி நீ என் கம்பெனிக்கு தேவையில்லை என்று சொன்னவன் அடுத்த நொடி சிறிதும் யோசிக்காமல் தன் பாக்கெட்டில் இருந்த கன்னை எடுத்தவன் பேசிக்கொண்டிருந்தவரின் 2 தோள்பட்டையிலும் தன் புல்லட்டை இறக்கினான். அதில் வலியில் கதறியவர் தரையில் விழ அவரை எரிக்கும் பார்வை பார்த்த தீரனோ, நீ இதுவரைக்கும் என் கம்பெனியில் என்னெல்லாம் பண்ணியிருக்க, உன்னோட ப்ராஜெக்ட்ஸ் மூலமாக எப்படியெல்லாம் லாபம் சம்பாரிச்சிருக்க, எத்தனை பேரை ஏமாத்திருக்க, இது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு துரோகம் பண்ணுறவங்களை என்றைக்கும் இந்த தீரன் மன்னிக்க மாட்டான். நீ தானே இந்த கம்பெனியை விட்டு போகணும்னு சொன்ன, போ என்று சொன்னவன் அடுத்த நொடி 3வது புல்லட்டை அவன் நெற்றியில் இறக்கியிருந்தான். அதில் அப்படியே மயங்கி விழுந்து சரிந்தான் அவன். தீரனின் இந்த அசுர அவதாரத்தை பார்த்த அங்கிருந்த ஒவ்வொருவரும் மூச்சு விடக்கூட மறந்து மூர்ச்சையாகி நின்றிருந்தார்கள். தீரனின் பெரியப்பா, சித்தப்பா, மாமாவிற்கெல்லாம் அவன் செய்த செயலிலும் துரோகம் பண்ணவர்களை சும்மா விட மாட்டேன் என்ற அவனின் வார்த்தைகளிலும் மரண பயத்தில் உயிரை கைகளை பிடித்து கொண்டு நின்றிருந்தார்கள். அப்பொழுது வேகமாக அங்கே வந்த தீரனின் பாடிகார்டு ஒருவனோ அங்கே தரையில் விழுந்து கிடந்தவனின் அந்த உயிரற்ற உடலை வேகமாக அங்கிருந்து தன் ஒற்றை கையால் தூக்கி கொண்டு சென்று விட்டான். அதையெல்லாம் பார்த்தவர்களுக்கு மேலும் அவனின் உடலை என்ன செய்ய போகிறார்களோ என்ற பயம் தோன்றியது. அதே பயத்துடன் அங்கிருந்த அத்தனை பேரும் தீரனை பார்க்க, அவனோ முன்பு எப்படி அமர்ந்திருந்தானோ அதே போல் இப்பொழுதும் கூலாக அமர்ந்திருந்தான். தன் கையில் இருந்த அந்த கண்ணை சுழற்றி கொண்டு இப்பொழுது அவனை அங்கு பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொருவரின் மனதிலும் அவன் ஒரு அரக்கனை போலதான் தெரிந்தான். இதற்கு முன்னால் இருந்த தீரன் கோவப்படுவான் தான், ஆனால் அவனுக்கு கோபம் வந்தால் ஒருவரை கஷ்டப்படுத்துவான். ஆனால் இப்பொழுது வந்திருக்கும் இந்த தீரனோ ஒருவரின் உயிரையே இவ்வளவு சர்வ சாதாரணமாக எடுக்கிறான். அதை பார்த்தவர்களுக்கு உடலெல்லாம் நடுக்கம் கொண்டது. இளைஞருக்கு கூட தீரனின் இந்த செயல் பயத்தை தான் கொடுத்தது. அப்பொழுது அங்கிருந்த மற்ற ப்ராஜெக்ட் கம்பெனிகளின் ஓனரை பார்த்தவனோ, உங்க யாருக்காவது என் கம்பெனியை விட்டு போகணுமா? போகணும்னா சொல்லுங்க, இப்பவே அனுப்பிடுறேன் என்று தன் கண்ணை சுழற்றி கொண்டு கேட்டவனை உயிர் பயத்தில் கண்டவர்களின் உடல் உதறல் எடுக்க அதில் தொண்டையிலிருந்து வார்த்தை வர மறுத்தது. எப்படியோ கஷ்டப்பட்டு வார்த்தைகளை கோர்த்தவர்கள் திக்கி திணறி அவனிடம், இல்லை சார், நீங்கள் ஓனராக இருக்கிறதுல எங்களுக்கு சந்தோஷம்தான். உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் சார் என்று சொல்ல, அதில் அவர்களை அமைதியாக பார்த்தவனோ, இதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே என்ன வேலை, அதான் வந்த வேலை முடிஞ்சிருச்சுல்ல என்று சொன்னவன் வாசலின் புறம் பார்க்க, விட்டால் போதும் என்று நினைத்தவர்கள் தலை தெறிக்க ஓடிவிட்டார்கள். இப்பொழுது அந்த கம்பெனியில் இருந்ததெல்லாம் யுவா குரூப்ஸின் ஸ்டாஃப்ஸ் மட்டுமே. பின் திரும்பி அனைவரையும் ஒரு முறை பார்த்தவன், நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, 1 ஹவரில் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் என்னென்ன வேலை செய்கிறீங்கன்ற எல்லா டீட்டெயில்ஸும் என் டேபிளில் இண்டிவிஜுவல் ஃபைல்ஸாக சப்மிட் பண்ணியிருக்கணும் என்று சொன்னவன் திரும்பி நிலனை பார்க்க, உங்கள் கேபினை ரெடி பண்ணுறேன் பாஸ், 10 minutes என்று சொன்னவன் வேகமாக அங்கிருந்து சென்று விட்டான். அடுத்த 10 நிமிடத்தில் தீரனின் கேபின் தயாரானது. உள்ளே வந்த நிலனை பார்த்தவன் அவன் இல்லாத இந்த 2 வருடத்தில் என்னென்ன நடந்தது என்பதை அவனின் மூலம் கேட்டு தெரிந்து கொண்டான். ஆனால் அவன் சொன்ன அனைத்துமே தீரன் ஏற்கனவே அறிந்ததுதான். 35 ஃப்ளோர்களை கொண்ட ஒரு பில்டிங் அது. அதில் 35வது ஃப்ளோரில் தான் இப்பொழுது தீரன் இருக்கிறான். அங்கேதான் அவனின் கேபின் உள்ளது. அவன் என்னதான் 2 வருடங்களாக இந்த கம்பெனிக்கு வரவில்லை என்றாலும் கூட அவனின் அந்த ஃப்ளோரை அவனை தவிர வேறு யாராலும் ஆக்சஸ் செய்ய முடியாது.
தீரன் எப்பொழுதும் தனிமையை விரும்புவான். அவனின் பிரைவசியை யாரேனும் கெடுத்தால் அவனுக்கு அளவு கடந்த கோபம் வரும். எப்பொழுதும் யாரையும் அவனின் தனிப்பட்ட அறைக்கு அவன் அனுமதிக்க மாட்டான். அதனால் ஆஃபீஸில் இருந்த அவனின் ஃப்ளோர் மட்டுமல்ல, வீட்டில் அவன் அறை இருக்கும் அந்த ஃப்ளோரை கூட அவனை தவிர வேறு யாராலும் ஆக்சஸ் செய்ய முடியாது. இந்த 2 வருடத்தில் தீரன் இல்லை என்றாலும் சரி, இனி அவன் திரும்பி வராமலே இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்த ஃப்ளோரையும் சரி, ஆஃபீஸில் இருந்த இந்த ஃப்ளோரையும் சரி அவன் ஒருவனால் மட்டுமே திறக்க முடியும். அப்படித்தான் அதன் கதவுகள் டிசைன் செய்யப்பட்டிருந்தது. தீரன் சொன்னது போல் அடுத்த 1 மணி நேரத்தில் அவன் சொன்னது போல் ஒவ்வொருவரும் அவர்களின் வேலை பற்றிய விவரங்களையும் அவர்களை பற்றிய விவரங்களையும் அடக்கிய ஃபைலை தீரனின் டேபிளில் சப்மிட் செய்திருக்க, தன் ஆட்கள் 3 வர வைத்திருந்த தீரனோ நிலனை பார்த்தவன், இங்கே இருக்கிற அத்தனை ஃபைலையும் இவனோட சேர்ந்து நீ செக் பண்ணு, ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதை நோட் பண்ணி இவங்க 2 பேர்கிட்ட கொடு. அவங்க செக் பண்ணி கொடுக்கறத நீங்கள் க்ராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு யார் யார் எல்லாம் பொய் சொல்லியிருக்காங்க, யார் யார் மேலே மிஸ்டேக் இருக்குது, யார் யார் ட்ரூத்தை மட்டும் சொல்லியிருக்காங்க, இப்படி செப்பரேட்டாக பிரித்து அவங்களோட தனி டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். இது அத்தனையும் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நீங்கள் முடிச்சிருக்கணும், புரிஞ்சுதா என்று கேட்க, அங்கே மலை போல் குவிந்திருந்த அந்த ஃபைல்ஸை எல்லாம் ஒரு நொடி பார்த்த நிலனுக்கோ தலையே சுற்றியது. இருந்தும் தன்னை சமன் செய்து கொண்டவன் வெகு நாட்கள் கழித்து தன் பாஸ் யுவதீரனுக்காக வேலை செய்ய போவதை நினைத்து தன் மனதிற்குள் மகிழ்ந்தவன் சரி என்று சொன்னான். பின் தான் வந்த ஒரு சில வேலையை அங்கே முடித்த தீரனோ அந்த ஆஃபீஸில் இருந்து கிளம்பியிருந்தான். இங்கு தீரன் கேபினுக்கு செல்லும் பொழுது மரண பயத்தில் அந்த ஆஃபீஸை விட்டு கிளம்பிய 3 வேகமாக வீட்டுக்கு தான் வந்திருந்தார்கள். ஹாலில் அமர்ந்து கொண்டு பேசி கொண்டிருந்தார்கள் சந்திரா, பத்மா, வாணி 3. அப்பொழுது பதற்றமாக உள்ளே வரும் தங்கள் கணவர்களை கவனித்தவர்கள் வேகமாக அவர்களின் அருகில் சென்று என்னாச்சுங்க என்று 3 கேட்க, ஆனால் அவர்களுக்கு பதில் சொல்லாதவர்களோ தலையை பிடித்து கொண்டு சோஃபாவில் அமர்ந்தார்கள். அதை பார்த்து குழம்பியவர்களோ ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, பின் சரவணன் அருகில் சென்ற சந்திராவோ அவனின் தோளை தொட்டவர், என்னாச்சுங்க, ஏன் இப்படி இருக்கீங்க என்று கேட்க, எல்லாம் நாசமாக போச்சு. தலையிலிருந்து கையை எடுத்தவர் அவரின் மனைவியை பார்த்து கூற, அதை கேட்டு ஒரு நொடி அதிர்ந்த 3 என்னங்க, எல்லாமே நல்லா தானே போயிட்டுருக்கு, நம்மக்கிட்ட இப்போ எவ்வளோ பணம் இருக்குது, ஆமாம் இப்போ நீங்கள் அந்த புது ஷேர் ஹோல்டரை வரவேற்க தானே போனீங்க என்று கேட்டவர் மேலும் ஏதோ சொல்ல வர, அவரை சட்டென்று நிமிர்ந்து முறைத்த சங்கரனோ, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா, இப்போ நம்ம கிட்ட பணம் இருக்குதான், ஆனால் கூடிய சீக்கிரம் நம்ம நடுத்தருவில் நிற்க வேண்டிய நிலைமை வரும் போல என்று சங்கரன் பதற்றத்துடன் சொல்ல, அவரை பார்த்த பத்மாவோ, ஏன்னா இப்படி சொல்கிறீங்க, நாம் ஏன் நடுத்தருவில் நிற்கணும் என்று கேட்டவரை பார்த்த ரவியோ, ஏன்னா அந்த யுவா வந்துட்டான் என்று சொல்ல, அதை கேட்ட அவர்களின் மனைவிகள் 3 அத்தனை அதிர்ச்சியாக இருந்தது. அதில் 3 தங்களின் நெஞ்சில் கை வைத்தவர்கள் ஒரு நொடி ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி பார்த்து கொள்ள, பின் ரவியை பார்த்த பத்மாவோ, என்னங்க சொல்கிறீங்க, யுவா வந்துட்டானா என்று கேட்க, ஆமாம், அதுவும் சாதாரணமாக வரல, நம்ம கம்பெனியோட 50% ஷேர் அவன் தான் வாங்கியிருக்கான், இப்போ மொத்தம் 80% அவன் பேரில் இருக்குது, நான் தான் இனி இந்த கம்பெனியோட சேர்மன்னு சொல்லி வந்து உக்காந்துருக்கான் என்று சொன்னதை கேட்டு மேலும் அதிர்ந்தவர்கள், என்னங்க நீங்கள் அவன்கிட்ட எப்படியாவது பேசி அந்த சேர்மன் போஸ்ட்டை நீங்களே வாங்கிக்க வேண்டியது தானே என்று வாணி கேட்க, இடவளமாக தலையை அசைத்த சங்கரனோ, அவன் முன்ன மாதிரி இல்லை வாணி, அன்பு, குடும்பம், உறவு இதுக்கெல்லாம் அவன் இப்போ கட்டுப்பாடுறவன் கிடையாது, அவன் மொத்தமாக மாறிட்டான், வேற மாதிரி இருக்கான், அவனோட செயல்களில் ஒரு அரக்கத்தனம் இருக்குது, அவன் ஒரு டெவில், இல்லை
டெமோன், அரக்கர்களுக்கெல்லாம் அரசனானவன் மாதிரி இருக்கு அவனோட ஒவ்வொரு நடவடிக்கையும் என்று சொன்னவர் தீரன் கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல் ஒருவனை அத்தனை பேரின் முன்னிலையிலும் பயமில்லாமல் கொன்றதை சொல்ல, அதை கேட்ட அவர்களின் மனைவிகள் மூவருக்கும் ஒரு நொடி நெஞ்சே வெடித்து விடும் போல் இருந்தது. என்னங்க சொல்றீங்க? கொலை பண்ணானா என்று பத்மா பதற்றத்துடன் கேட்க, அதை பார்த்த மூவரும் ஆமாம் என்று தலையசைத்தார்கள். அதை கேட்டு தலையே சுத்துவது போல் இருந்தது அவர்களுக்கு. யுவதீரன் மீண்டும் வந்தது காட்டு தீ போல் பிசினஸ் இண்டஸ்ட்ரியில் பரவி கொண்டிருந்தது. நிலனின் மூலம் இதை அறிந்து கொண்ட ஆரியனுக்கு அத்தனை மகிழ்ச்சியாக இருந்தது. தன் நண்பன் மீண்டும் வந்துவிட்டது. அடுத்த நொடி தீரன் எங்கிருக்கிறான் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டவன் தன் உயிர் தோழனை 2 வருடங்கள் கழித்து பார்க்க போகும் வேகத்தில், மின்னல் வேகத்தில் கிளம்பினான் அவனை தேடி. அவன் மனமோ அவனை பார்க்கும் ஆர்வத்தில் குழந்தை போல் துள்ளி குதித்து கொண்டிருந்தது. இங்கு தீரன் கொலை செய்தான் என்பதை கேட்டு மயக்கம் வராத குறையாக நின்று கொண்டிருந்தார்கள் பத்மா, வாணி, சந்திரா மூவரும். அப்பொழுது அவர்களின் வீட்டின் வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்க, அதில் யார் என்று அறியாதவர்கள் வாயிலின் புறம் பார்த்து கொண்டிருக்க, அப்பொழுது கம்பீரமாக உள்ளே நுழைந்தான் தீரன். அவனின் பின்னால் 4 பாடிகார்ட்ஸ் அவனின் லக்கேஜை எடுத்து கொண்டு வர, அவனை இங்கு எதிர்பார்க்காத 6 பேரும் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றிருந்தார்கள். ஏதோ சத்தம் கேட்டு கிச்சனில் அதுவரையில் வேலை செய்து கொண்டிருந்த நிஹாரிகா வெளியில் வந்து பார்க்க, அங்கே நின்று கொண்டிருக்கும் அவளின் அண்ணனை பார்த்தவள் ஒரு நொடி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். பின் கண்களில் கண்ணீருடன் அவனை பார்த்தவளுக்கு அவனை நலமுடன் ஒரு முறையாவது பார்க்க மாட்டோமா என்று இந்த 2 வருடத்தில் அவள் ஏங்காத நாட்களே கிடையாது. அப்படி அவள் யோசித்து கொண்டிருக்கையில் இன்று முழுதாக கண்முன் வந்து நிற்பவனை பார்க்க அவளுக்கு அத்தனை மகிழ்ச்சியாக இருந்தது. அதே மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அண்ணா என்று அழைத்து கொண்டே அவனின் அருகில் செல்ல போனவளை ஏய் என்ற அவனின் கர்ஜனை குரல் தடுத்து நிறுத்தியது. அதில் ஒரு நொடி அதிர்ந்து அங்கேயே நின்றவள், அண்ணா நீ நல்லா இருக்கல்ல? உன்னை இப்படி பார்க்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்று கண்களில் கண்ணீருடன் பேசியவளை துளியும் மதிக்காதவன் அக்னி கக்கும் விழிகளுடன் அவளை முறைத்து பார்த்து, இங்கே பார், இந்த அண்ணா யுவா இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு யாராவது என் கிட்ட வந்தீங்க அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. 2 வருஷம் எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருந்துக்கோங்க, அதுதான் உங்கள் எல்லாருக்கும் நல்லது. அதை மீறி எவனாவது என்கிட்ட வந்து என்னை தொந்தரவு பண்ணணும்னு நினச்சிங்க, இல்லை ஏதாவது உறவு முறை கொண்டு என்கிட்ட பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் என்று நிஹாரிகாவை பார்த்து சொன்னவன் அங்கே சுற்றி நின்று தன்னையே பார்த்து கொண்டிருக்கும் அந்த வீட்டில் வேலை செய்பவர்களையும் மற்றும் அவனின் சித்தப்பா, பெரியப்பா, சித்தி, பெரியம்மா, மாமா, அத்தை என்று அனைவரையும் ஒரு நொடி அழுத்தமாக பார்த்தவன் பின் சொடக்கிட்டு, இவளுக்கு சொன்னதுதான் உங்கள் எல்லாருக்கும். நீங்கள் எல்லாரும் பார்த்த அந்த யுவா 2 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டான். இப்போ இங்கே நிற்கிறது தீரன். அவன் ரொம்ப மோசமானவன். தேவையில்லாமல் என்னை டிஸ்டர்ப் பண்ணிங்க, அதோட பின்விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் என்று தன் கர்ஜனை குரலில் பற்களை கடித்து கொண்டு அழுத்தமாக தீரன் கூற, அவனை பார்த்த ஒவ்வொருவரின் உடலும் நடுக்கம் கொண்டது. அப்பொழுதும் அவனை பார்த்த நிஹாரிகாவோ, அண்ணா ஆதவுக்கு உடம்பு சரியில்லை, அவன் உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவானா, உன்னை நினச்சி அவன் தினமும் எவ்வளோ கவலைப்பட்டான் தெரியுமா, ப்ளீஸ் நீ ஒரு முறை அவனை வந்து பாரு, நீ அவனை வந்து பார்த்தா அதுவே அவனுக்கு பாதி சரியாகிடும்னா என்று சொன்னவள் அவனின் கைகளை பற்றி அங்கிருந்து அழைத்து செல்ல முற்பட வேகமாக அவளின் கைகளை உதறிவிட்டவனோ, ஏய்
உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாது. உன் அண்ணன் யுவா எப்போவோ செத்துட்டான். அப்புறம் என்ன சொன்ன? அவனை நான் வந்து பார்க்கணுமா? அவன் இருந்தா எனக்கு என்ன, செத்தா எனக்கு என்ன என்று கேட்டவனை தான் விழிகளில் வழியும் கண்ணீருடன் பார்த்து கொண்டிருந்த நிஹாரிகாவின் இதயம் வலித்தது. இதே வார்த்தையை வேறு யாராவது சொல்லியிருந்தால் அவள் நிச்சயம் அவர்களை அமைதியாக விட்டிருக்க மாட்டாள். ஆனால் இப்பொழுது சொல்வதோ அவர்கள் இருவரையும் தங்களின் கைக்குள் வைத்து பொத்தி பொத்தி வளர்த்த அவர்களின் அண்ணன், தங்களுக்கு சிறு காயம்பட்டால் கூட தாங்காதவன், இப்பொழுது நீங்கள் செத்தால் எனக்கென்ன என்று கேட்கும் பொழுது அது அவளுக்கு தீராத வலியை கொடுத்தது. தீரனின் இந்த வார்த்தைகள் நிஹாரிகாவிற்கு மட்டும் அதிர்ச்சியை கொடுக்கவில்லை, அங்கே நின்று கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது. ஏனென்றால் தீரன் அவர்கள் இருவரையும் எப்படி பார்த்து கொண்டான், அவர்கள் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருந்தான் என்று அவர்களுக்கு தான் தெரியுமே. இதை பார்த்து கொண்டிருந்த அவர்கள் 6 பேருக்கும் ஒன்று மட்டும் புரிந்தது. அவன் சொன்னது உண்மை. அவன் சொன்னபடி அவர்கள் பார்த்த அந்த யுவா இறந்து விட்டான். இப்பொழுது இங்கு இருப்பவன் தீரன். இவன் அன்பு, பாசம், உறவு என்று எதற்கும் பணியாதவன். அதுவும் அவனுக்கு கோபம் வந்தால் ஒருவரை கொலை செய்ய கூட தயங்க மாட்டான் என்பதை நன்கு அறிந்து கொண்டார்கள். இப்பொழுது அவர்கள் முன்பு நிற்கும் அவன் அவர்கள் 2 வருடத்திற்கு முன் பார்த்த யுவதீரனாக தெரியவில்லை. மாறாக ஒரு அசுரனாக தான் அவர்களின் கண்களுக்கு தெரிந்தான். அவனின் இந்த அவதாரத்தை பார்த்த ஒவ்வொருவருக்கும் பயத்தில் உடல் நடுங்க ஆரம்பித்தது. முகமெல்லாம் பேய் அறைந்ததை போல் ஆனது. வேர்த்து விறுவிறுத்து உடல் உதறல் எடுக்க நின்று கொண்டிருந்தவர்களுக்கு முன் நின்றிருந்த தீரன் அவர்கள் கண்களுக்கு யமனாக தான் தெரிந்தான். சட்டென்று தன் பாக்கெட்டில் இருந்த கன்னை எடுத்து நிஹாரிகாவின் நெற்றியில் வைத்த தீரனோ, இன்னொரு தடவை இந்த மாதிரி வந்து என் கையை பிடிக்கிறது, என்கிட்ட பேசுறதுன்னு ட்ரை பண்ண, கொன்று போட்டுருவேன் என்று சொல்ல அவனின் செயலில் வலியுடன் நிஹாரிகா அவனை பார்த்து கொண்டிருந்தாள். மற்றபடி அவள் அந்த கன்னை பார்த்தெல்லாம் பயப்படவில்லை. ஆனால் அவன் நிஹாரிகா தலையிலேயே கன்னை வைத்தது அங்கிருந்த ஒவ்வொருவருக்கும் மரண பயத்தை கொடுத்தது. அவளுக்கே இந்த நிலை என்றால் தங்களை எல்லாம் என்ன செய்வானோ என்று நினைத்தவர்கள் மூச்சுவிட மறந்து அவனை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தன் பின்னால் நின்று கொண்டிருந்த அவனின் பாடிகார்ட்ஸை அழைத்தவன் 7th ஃப்ளோர் என்று சொல்லி தன் கையில் இருந்த ஆக்சஸ் கார்டை கொடுக்க, அதை வாங்கிய அந்த 4 பாடிகார்ட்ஸ்களும் மேலே ஏறி சென்றார்கள் அவனின் தளத்தை கிளீன் செய்வதற்காக. இங்கு நேராக வந்து சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு கம்பீரமாக அமர்ந்தான் தீரன். அவனின் முன் 6 பேரும் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை ஒரு நொடி பார்த்தவன் பின் தன் மொபைலை எடுத்து பார்த்து கொண்டிருக்க, அப்பொழுது மெதுவாக, நீ என்னப்பா தீரா இங்க என்று ரவி கேட்க, ஒற்றை புருவம் உயர்த்தி அவரை பார்த்தவனோ, இது ஏன் வீடு, நான் ஏன் இங்கே வரக்கூடாது என்று கேட்டான். அதில் தெளிந்த வாணியோ, ஆமாம் உன் வீடு தான்ப்பா, நீ எப்போ வேணா வரலாம், 2 வருஷத்துக்கு அப்புறம் உன்னை பார்த்தது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்று சொன்னவர் அவனின் தலையில் கை வைக்க அவனிடம் நெருங்க முயல அவரை எரித்து விடும் அளவிற்கு கண்கள் சிவக்க முறைத்தான் தீரன். அவனின் அந்த ஒற்றை பார்வையில் நடுங்கி விட்டார் வாணி. அவனை அந்த பார்வையை பார்த்து பயந்தவரின் கால் நகர மறுத்தது. அப்பொழுது மீண்டும் வாசலில் கார் சத்தம் கேட்க, இப்பொழுது யார் என்பது போல் முழித்து கொண்டிருந்தார்கள் அனைவரும். அப்பொழுது வேகமாக அந்த வீட்டிற்குள் நுழைந்தான் ஆரியன். ஆரியனை அங்கே பார்த்த அனைவரின் பார்வையும் ஒரு நொடி தீரனை பார்க்க, ஆனால் அவனோ அதை கண்டு கொள்ளாமல் தன் மொபைலை பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது தீரா என்று கத்திக்கொண்டே வேகமாக அவனின் அருகில் வந்தான் ஆரியன். தீரா, உன்னை இப்படி பார்க்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா,
நீ இப்படி ஒரு நாள் வரமாட்டியான்னு தான் இந்த 2 வருஷமும் நான் ஏங்கிட்டு இருந்தேன். உன்னை பற்றி நினைக்காத நாளே இல்லை தெரியுமா? ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பற்றி தாண்டா நினச்சிட்டு இருந்தேன். உன்னை பழையபடி பார்க்க மாட்டோமான்னு எவ்வளோ ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? இப்போ உன்னை பழையபடி அதே கம்பீரத்தோடு பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு என்று கண்களில் வழியும் கண்ணீருடன் சிரித்து கொண்டே சொல்லியவனை கூர்மையாக பார்த்த தீரனோ, இப்போ எதுக்கு நீங்கள் வந்து இப்படி ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்க என்று தீரன் நக்கலாக கேட்க, அவனின் குரலில் இருந்த நக்கலை கவனிக்காத ஆரியனோ அவன் எப்பொழுதும் போல் விளையாட்டாக சொல்கிறான் என்று நினைத்தவன் லேசாக சிரித்துவிட்டு, என்னடா நீ வந்தது நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். அப்புறம் நீ யுவா குரூப்ஸோட ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. இனி நீ பழைய மாதிரி வந்துருவல என்று கேட்டவனை ஏளனமாக பார்த்த தீரனோ, ஓ அதானே பார்த்தேன். நீ எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு இப்போ தானே புரியுது. நான் அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். இப்போ வந்து என் கூட ஃப்ரெண்டுன்ற பேரில் நீ ஒட்டிக்கிட்டா என்னை ஏமாற்றி எனக்கு வர லாபத்துலேருந்து நீ நினச்ச அளவுக்கு பணத்தை எடுத்துக்கலாம். அதுக்கு தானே இப்படி வந்து ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்க என்று கேட்டவனின் வார்த்தைகளில் இருந்த ஏளனமும் அழுத்தமும் ஆரியனை ஒரு நொடி தடுமாற செய்தது. அதுவரையில் சந்தோஷத்தில் அவனை பார்த்து பேசிக்கொண்டிருந்தவனுக்கு அப்பொழுதுதான் அவன் கண்களிலும் முகத்திலும் இருந்த மாற்றங்கள் புரிய, அவன் தன்னை இந்த அளவிற்கு கேவலமாக நினைக்கிறானா என்று நினைத்த ஆரியனின் இதயம் வலித்தது. அதை சமாளித்தவன், யுவி, நீ என்னை பற்றி அப்படி நினைக்கிறியா? நான் உன் ஆரியன்டா, உன் ஃப்ரெண்டு. நான் உன்னோட பணத்துக்காக உன்கிட்ட பழகுறேன்னு உனக்கு தோணுதா? இப்போ நான் உன்னை தேடி வந்து இங்கே பேசிட்டு இருக்கிறதெல்லாம் உன் பணத்துக்காகன்னு தோணுதா தீரா என்று கேட்டவன் வலி நிறைந்த கண்களுடன் அவனை பார்க்க, அவனை ஏளனமாக பார்த்தவனோ, அஃப்கோர்ஸ் வேற எதுக்காக? பணத்துக்காக தானே இப்படி வந்து என் மேலே பாசம் இருக்க மாதிரி சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க என்று கேட்க, இதையெல்லாம் கேட்ட ஆரியனின் மனமும் சுக்கு நூறாய் உடைந்தது. ஏன் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நெஹாரிகாவிற்கு கூட அவளின் அண்ணனின் மேல் கோபம் வந்தது. ஏனென்றால் அவளுக்கு தான் நன்றாக தெரியுமே அவர்கள் இருவரின் நட்பை பற்றி. அப்படி இருக்கையில் ஆரியனிடம் தன் அண்ணன் இப்படி பேசுவதை பார்த்தவளுக்கு அவள் அண்ணனின் மேல்தான் கோபம் வந்தது. ஆனால் இங்கு ஆரியனோ மனதில் தோன்றிய வலியை மறைத்தவன் தீரனை பார்த்து, தீரா, ஏன்டா இப்படி பேசுற? நான் உன் ஃப்ரெண்டுடா. எனக்கு உன் மேலே உண்மையாகவே அன்பு பாசம் எல்லாம் இருக்குடா என்று சொல்ல, அவனை நக்கலாக பார்த்தவனோ, உன்னோட இந்த கேவலமான நடிப்பெல்லாம் கொஞ்சம் நிறுத்துறியா என்று கேட்க, அதில் நடிப்பா என்பது போல் கண்களில் வலியுடன் அவனை பார்த்தான் ஆரியன். அப்பொழுது மேலே சென்ற தீரனின் பாடிகார்ட்ஸ் கீழே வர தீரன் அவர்களை பார்த்தான். அவனை பார்த்தவர்களோ, எல்லாம் ஓகே பாஸ் என்று சொல்ல அவர்களுக்கு தலையசைத்தான் தீரன். அதில் அவர்கள் நால்வரும் வெளியில் சென்று விட, இங்கு தன் முன் நிற்கும் ஆரியனை கோபமாக முறைத்தவனோ தன் பர்ஸில் இருந்த 2 கட்டு பணத்தை எடுத்து அவன் மேல் விட்டெறிந்தவன், இதுக்கு தானே இவ்வளோ நேரம் வந்து என்கிட்ட நடிச்சிட்டு இருக்க? எடுத்துட்டு கிளம்பு. ஒரு தடவை இந்த மாதிரி ஃப்ரெண்டு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு என் முன்னாடி வந்த அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன், கொன்று போட்டுருவேன் என்று சொன்னவன் வேகமாக அங்கிருந்து அவனின் அறை நோக்கி சென்று விட்டான். செல்லும் தீரனை தன் கண்ணிலிருந்து மறையும் வரை பார்த்த ஆரியனின் முகத்திலோ அவ்வளவு வலி இருந்தது. அவன் எரிந்துவிட்டு சென்ற அந்த பணத்தை ஒரு நொடி பார்த்தவன் விரக்தியாக சிரித்து கொண்டான். அவனை தான் அங்கிருந்த ஆதியின் மாமா சித்தப்பா எல்லாம் ஏளனமாக பார்த்து கொண்டிருக்க, ஆனால் அதையெல்லாம் அவன் கண்டு கொள்ளும் மனநிலையிலேயே இல்லை. அமைதியாக அங்கிருந்து வெளியில் சென்று விட்டான். அவன் வெளியில் சென்ற அடுத்த நொடி தீரன் தூக்கி போட்டு சென்ற அந்த பணத்தை எடுத்து கொண்டார் சந்திரா. அவரை பார்த்த சரவணனோ, இதையே நீ எடுக்கிற என்று கேட்க,
அவனுக்கு என்ன தெரியவா போகுது, அவன் தான் மேலே போயிட்டான்ல, இவன் எடுத்துட்டு போயிட்டான்னு நினச்சிப்பான், விடுங்க, நமக்கு வந்த வரைக்கும் லாபம் என்று சொல்ல அதற்கு மேல் அவர்களும் விட்டு விட்டார்கள். இங்கு அந்த வீட்டிலிருந்து வெளியில் வந்து தன் காரில் ஏற போனவன் அந்த இடத்தை ஒரு முறை சுற்றி பார்க்க அவனின் மனம் அவ்வளவு வலித்தது. அங்கிருந்த ஒவ்வொரு இடங்களிலும் தீரனுடனான அவனின் நினைவுகளே இருந்தது. தன்னை பற்றி அவனுக்கு தெரியாதா? தன்னை பார்த்தால் நடிப்பது போலவா தெரிகிறது? சிறு வயதிலிருந்து என்னை அறிந்தவனுக்கு தான் அவனிடம் கொண்டுள்ள இந்த நட்பு வெறும் பணத்துக்காகவா? அவன் அப்படித்தான் என்னை நினைக்கிறானா? இந்த 2 வருடத்தில் அவன் நலமுடன் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் இறைவனை வேண்டினேனே. அவன் சாப்பிட்டானா இல்லையா என்று தினமும் அவன் வீட்டில் வேலை செய்பவரிடம் கால் செய்து கேட்டேனே. என் அன்பு அவனுக்கு பொய்யாக தான் தெரிகிறதா என்று சிறு வயதிலிருந்து தீரனுடனே அவனை நாட்களை கழித்தவன், அவனுடன் ஒரு நண்பனை போல் அல்லாமல் சகோதரன் போல் தெரிந்தவனுக்கு தீரனின் இந்த வார்த்தைகள் அவன் இதயத்தை சுக்கு நூறாக உடைய செய்தது என்றுதான் சொல்ல வேண்டும். பணத்துக்கு தானே இப்படி நடிக்கிற என்ற தீரனின் வார்த்தைகள் ஆரியனை நிலை கொலைய செய்தது. அதில் வேகமாக தன் காரை நிறுத்தியவன் நடு ரோடு என்றும் பார்க்காமல் காரிலிருந்து இறங்கி ஆவென்று கத்த ஆரம்பித்தான். அவன் மனம் அவ்வளவு ரணமாய் வலித்து கொண்டிருந்தது. தன்னை விட அதிகமாக புரிந்து வைத்திருக்கும் தன் தீரன் இப்படி பேசியது அவனுக்கு பெரும் வலியை தந்தது. ஒருவேளை இந்த 2 வருடம் அவனை தனியாக விட்டுவிட்டோம் என்பதால் தன்மேல் கோபம் கொண்டுள்ளானா? அதனால் தன் நட்பை பொய் என்கிறானா என்று புரியாமல் தவித்து போனான் ஆரியன். அவன் இப்படி ஒரு குழப்பத்தில் நின்று கொண்டிருக்க அப்பொழுது சட்டென்று அவனின் பின்னால் இருந்து இருவர் மயக்க மருந்து தடவிய கர்ச்சீஃபை அவனின் முகத்தில் வைக்க அப்பொழுதுதான் சுயம் வந்தவன் வேகமாக அவர்களை தடுக்க பார்த்தான். ஆனால் அதற்குள் அந்த மயக்க மருந்தை அவன் சுவாசித்திருக்க அவனால் வெகு நேரம் அவர்களிடம் போராட முடியவில்லை. அதில் மெதுவாக கண்கள் சொருக மயங்கி சரிந்தான் ஆரியன். இதுவே ஆரியன் நார்மலாக இருந்திருந்தால் அவர்களால் அவனின் அருகில் கூட நெருங்கியிருக்க முடியாது. ஆனால் இப்பொழுது அவனே மாபெரும் குழப்பத்திலும் வலியிலும் இருக்க அதனால் அவர்களால் ஈஸியாக ஆரியனை நெருங்க முடிந்தது. மயங்கியவனை காரில் ஏற்றியவர்கள் தன் போனை எடுத்து யாருக்கோ அழைக்க மறுமுனையில் அழைப்பை ஏற்ற தீரனோ அமைதியாக இருக்க, பாஸ், நீங்க சொன்ன ஆளை தூக்கிட்டோம் பாஸ், நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு போகட்டுமா என்று கேட்டான் தீரனின் அந்த பாடிகார்ட். என்று சொன்ன தீரனோ, ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அவனை, இன்னும் 2 மணி நேரத்தில் நான் அங்கே இருப்பேன், அது வரைக்கும் அவனை பத்திரமா பார்த்துக்கோங்க, அவன் என்ன கேட்டாலும் கொடுங்க, அண்ட் அதே சமயம் அவன் கட்டை மட்டும் கழட்டி விட்டுறாதீங்க, மீறி நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா உங்கள் ஒருத்தரை கூட அவன் உயிரோட விட மாட்டான், ஒருவேளை அவன் உங்களை அடித்தாலும் கூட நீங்கள் யாரும் அவனை திருப்பி அடிக்கக்கூடாது, மீறி யாராவது அவனை அடிச்சிங்கன்னு கேள்விப்பட்டேன், அவங்களுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாளாக இருக்கும் என்று சொன்னவனின் வார்த்தைகளில் இருந்த மிரட்டலே சொல்லியது அவனை யாரும் தொடக்கூடாது என்று. சரி என்று சொன்ன அந்த பாடிகார்டும் போனை வைத்து விட்டான். இங்கு அமைதியாக அவன் அறையில் உள்ள பால்கனியில் நின்று கொண்டிருந்த தீரனுக்கோ நன்றாகவே தெரியும் அவனின் அந்த வார்த்தைகள் ஆரியனை எவ்வளவு காயப்படுத்தி இருக்கும் என்று. அவன் நண்பனை பற்றி அவனுக்கு தெரியாததா? ஆரியனை பற்றி நன்கு அறிந்த தீரன் எதற்காக அத்தனை பேர் முன்னிலையிலும் அவனை அப்படி அசிங்கப்படுத்த வேண்டும்? தான் வேலை செய்யும் கம்பெனியின் ஓனர் தான் காதலிக்கும் யுவி என்பதை அறிந்து கொள்வாளா யாத்ரா? தன் அண்ணன் யுவதீரனின் மேல் அளவில்லாத அன்பும் மரியாதையும் கொண்டிருக்கும் நிஹாரிகா அவனின் இந்த செயலில் அவனை வெறுத்து விடுவாளா? தான் யாரை நினைத்து இவ்வளவு நேரம் புலம்பிக் கொண்டிருந்தமோ அந்த தீரன் தான் தன்னை கடத்தினான் என்பதை அறிந்து கொள்வானா ஆரியன்?
யாத்ராவின் மேல் வன்மத்துடன் இருக்கும் ஹரிதாவினால் யாத்ராவிற்கு ஏதேனும் பிரச்சனை வருமா? அப்படி வந்தால் அதிலிருந்து யாத்ரா எப்படி தப்பிக்க போகிறாள்? அவளை காப்பாற்றுவானா தீரன்? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உயிரே உன்னாலே மீண்டும் பிறந்தேனே, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நிலா. நெக்ஸ்ட் பார்ட்ல மீட் பண்ணலாம்.